ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலினாமியல்ஸ் சாப்டர், அதாவது கிளாஸ் 10th பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சாப்டரில் இருக்கிற 4 வெரி இம்பார்ட்டன்ட் MCQs வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ரெகுலர் டைப் கொஷின்ஸ். உங்களுக்கு எக்ஸாமில் பார்க்குற மாதிரி கொஷின்ஸ்லாம் இது வராது. இது கைண்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின் இது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் MCQs கன்சிடர் த எக்ஸ்பிரஷன். ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, வேர் எம் இஸ் அ கான்ஸ்டன்ட், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எம் வில் த எக்ஸ்பிரஷன் பி அ கியூபிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் தட் கியூபிக் பாலினாமியலாக இருக்கணும்னா தட் மீன்ஸ் த டிகிரி has to be 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா டிகிரி 3 இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு கியூபிக் பாலினாமியலாக இருக்கும். டிகிரி 2 இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு குவாட்ரட்டிக்காக இருக்கும். டிகிரி 1 இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு லீனியர் பாலினாமியலாக இருக்கும். ஸோ டிகிரி வந்து 3 இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிகிரி வந்து நம்மளால எப்படி 3 பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்மளுக்கு கொடுத்துங்கிற எக்ஸ்பிரஷன் வந்து கீழே எழுதிக்கிறேன். ஸோ தட் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பவரில் எம் ஸ்கொயர் மைனஸ் 1 ப்ளஸ் 3x பவரில் வந்து m/2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பாலினாமியலுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்தலாம், which is p of x equal to. ஓகே, ஸோ இந்த பாலினாமியல் வந்து நம்மளுக்கு ஒரு கியூபிக் பாலினாமியலாக இருக்கணும்னா, ஸோ that means எனக்கு என்ன புரியுதுன்னா, either this power has to be equal to 3 or this power has to be equal to 3. ஸோ இது ரெண்டுத்துல எதனா ஒரு பவர் வந்து எனக்கு 3 இருந்துச்சுன்னா I can say that this is the cubic polynomial. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த m/2 வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ திஸ் would be something like I can say m/2 is equal to 3. ஸோ இங்கேருந்து நம்ம சால்வ் பண்ணால் எம்முக்கு வேல்யூ வந்து எனக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் திஸ் இஸ் மை ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு இது வந்து நம்மளோட ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம வந்து இது ஒரு மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எம்முக்கு வேல்யூ 6 இருந்துச்சுன்னா இந்த பாலினாமியல் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் வில் பி எக்ஸ் பவரில் வந்து 6க்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா தட் வுட் பி 36 அண்ட் 36 மைனஸ் 1 வுட் பி 35 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ப்ளஸ் திஸ் வுட் பி 3x பவர் 6/2 இஸ் ஆக்சுவலி 3. ஸோ இங்கே வந்து நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஹையஸ்ட் பவர் வந்து 35னு இருக்குது. தட் மீன்ஸ் இந்த பாலினாமியலுக்கு டிகிரி வந்து நம்மளுக்கு 35னு வந்துடும். அண்ட் 35 வந்துச்சுன்னா தட் மீன்ஸ் இட் இஸ் நாட் அ கியூபிக் பாலினாமியல். தட் மீன்ஸ் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிற ஆன்சர் வந்து தப்பு. அதாவது எம்முக்கு வேல்யூ வந்து 6ன்னு கிடையாது. ஸோ அப்போ எம்முக்கு வேல்யூ வந்து என்ன வரும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னொரு பவர் இருக்குது விச் இஸ் எம் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது வந்து நம்ம ஈக்குவல் டு 3ன்னு வந்து ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈக்குவேட் பண்ணோன்னா திஸ் வுட் பி எம் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இது சால்வ் பண்ணிட்டோன்னா திஸ் வுட் பி கிவிங் அஸ் எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ எம்முக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளஸ் 2ன்னு ஒரு ஆன்சர் வரும். அண்ட் எம்முக்கு வேல்யூ வந்து -2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆன்சர் வரும். ஸோ இது ரெண்டுத்துல எது சார் கரெக்ட்? ரெண்டுமே கரெக்டா, இல்லை இதில் எதுனா ஒன்று கரெக்டா, இல்லை எது சார் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிள் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளால இதுக்கான ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த -2 வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ -2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்னோட ஈக்குவேஷன் வந்து என்ன வரும், ஆர் என்னோட பாலினாமியல் வந்து என்ன வரும்னா, தட் வுட் பி எக்ஸ் பவரில் வந்து பார்த்தீங்கன்னா -2க்கு ஸ்கொயர் பண்ணோன்னா தட் வுட் பி 4 அண்ட் 4 மைனஸ் 1 இஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ப்ளஸ் 3 இன்டூ எக்ஸ் பவரில் -2/2 பண்ணிங்கன்னா பவர் வந்து எனக்கு -1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் -1 பவர் வந்துச்சுன்னா தட் மீன்ஸ் எனக்கு தெரியும் தட் திஸ் வில் நாட் பி அ பாலினாமியல். ஏன்னா நம்ம ஒரு பாலினாமியல் இருக்கணும்னா அந்த பாலினாமியலுக்கு கண்டிஷன் இஸ் that all the power should be a whole number-ஆக இருக்கணும். ஸோ இங்கே -1 வரதுனால this is not a polynomial. That means m is equal to -2 கூட நம்ம வந்து இந்த பர்டிகுலர் MCQல யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஃபைனல் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் m is equal to +2. ஸோ இது வந்து நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா this would be x பவரில் 2க்கு ஸ்கொயர் பண்ணோம் தட் would be 4 minus 1 is 3 ப்ளஸ் 3 into x and mக்கு வேல்யூ 2 இருக்கிறதுனால ஸோ 2/2 becomes 1. இப்போ நம்ம இது செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் பாலினாமியலில் நம்மளுக்கு
பவர்ஸ் வந்து 3 and 1ன்னு இருக்கு. அண்ட் டிகிரி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து நம்மளுக்கு 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ எம்முக்கு வேல்யூ என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எம்க்கு வேல்யூ இஸ் +2. ஏன்னா +2 போடும்போது மட்டும்தான் நம்மளால ஒரு கியூபிக் பாலினாமியல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கான ஆன்சர் இஸ் ஆக்சுவலி ஆப்ஷன் நம்பர் 4 which is 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் அ ரெகுலர் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் எக்ஸாம்லேயே வரதுக்கு ரொம்ப சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இந்த மாதிரி கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா அவங்களோட மைண்ட் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகும். அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி அ கிரிட்டிக்கல் பேஸ்ட் கொஸ்டின். ஸோ ஒரு நல்ல கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு த செகண்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 2 வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா there is a polynomial. என்ன polynomialனா q of z equal to z cube minus 4z plus a அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. When this particular polynomial is divided by the polynomial z minus 3, we get a remainder. நம்மளுக்கு வந்து ஒரு ரிமைண்டர் கிடைக்குது which is 5 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. So what is the value of a அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்டுக்கிறாங்க. சரி, பிஃபோர் கோயிங் இன்டு திஸ் கான்செப்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லெட் சப்போஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு நம்பர் வந்து என்கிட்ட இருக்கு சம்திங் லைக் 13 அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு. அண்ட் இந்த நம்பரை வந்து நான் எதால டிவைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8ஆல நான் டிவைட் பண்றேன். ஸோ 13 வந்து நான் 8ஆல டிவைட் பண்ணும்போது எனக்கு ஆப்வியஸா ஐ நோ தட் திஸ் வில் பி கோயிங் ஆஸ் 8 1s are 8. ஸோ இஃப் யூ subtract this you will be getting the remainder as 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு ரிமைண்டர் வந்துடும். கரெக்டுங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம், எனக்கு ரிமைண்டர் வந்து 5 எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா when my dividend வந்து 13 இருக்கும்போது எனக்கு ரிமைண்டர் வந்து 5 வருது. பட் இப்போ வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா somehow வந்து எனக்கு இந்த ரிமைண்டர் வந்து 0வா வரணும். ஸோ ரிமைண்டர் வந்து 0வா வரணும் நான் உள்ள என்ன சேஞ்சஸ் பண்ணணும், அதாவது டிவிடெண்ட்ல என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நீங்கள் உங்களுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டர் வந்து டிவிடெண்ட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துடும். எப்படி சார் வரும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இஃப் ஐ சப்ட்ராக்ட் 5 from 13 வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணேன் எனக்கு உள்ளே வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் வெளியே வந்து என்னோட டிவைசர் இஸ் 8. ஸோ இப்போ நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 1s are 8. ஸோ திஸ் வில் பி 8 அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணினா யூ வில் கெட் தி ரிமைண்டர் as 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ பேசிக்காக என்ன கான்செப்ட் நான் யூஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டரை வந்து நான் என்னோட டிவைசர்லேருந்து வந்து சப்ட்ராக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா என்னோட ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துடும். ஸோ இதே சேம் லாஜிக் தான் நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சார் அந்த லாஜிக் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிம்பிள். ஒரு பாலினாமியல் கொடுத்துங்கிறாங்க. ஸோ அந்த பாலினாமியல் யூ ஆர் டிவைடிங் பை z minus 3ன்னு சொல்லிங்கிறாங்க. ஸோ இது செக் பண்ணி பார்க்கலாம். z cube minus 4z plus a அப்படி என்ன இருக்குன்னா z minus 3 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் இது வந்து நான் டிவைட் பண்ணும்போது என்னோட ரிமைண்டர் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா தட் இஸ் 5 வரும் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ 5 வருதுன்னா we can say that z minus 3 is not a factor of this particular polynomial அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கலாம். ஏன் வந்து ஃபேக்டரா இல்லைன்னா ஏன்னா ஃபேக்டரா இருக்கணும்னா நம்மளோட ரிமைண்டர் வந்து 0 வரணும். பட் இங்கே ரிமைண்டர் வந்து 5 வரதுனால நம்மளோட z minus 3 வந்து நம்ம ஒரு ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன சார் பண்ணோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இங்கே என்ன லாஜிக் பார்த்தோனோ இதே சேம் லாஜிக் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக நான் இந்த பர்டிகுலர் பாலினாமியல்லேருந்து நான் 5 வந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா என்னோட z minus 3 will be becoming a factor of z cube minus 4z plus a. ஸோ மைனஸ் பண்ணால் என்ன சார் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்க்கலாம். ஸோ திஸ் வில் பி உள்ள என்ன வந்துடும்னா z cube minus 4z plus a minus 5 பண்ணிட்டேன்னா அண்ட் வெளியே வந்து எனக்கு z minus 3ன்னு வரும் அண்ட் மை ரிமைண்டர் would be 0 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வந்துடும். ஸோ ரிமைண்டர் 0 வருதுன்னா தட் மீன்ஸ் மை z minus 3 becomes a factor of in the particular polynomial. So factor இருந்துச்சுன்னா by using factor theorem we can say that z க்கு value will be coming as 3 and z க்கு வேல்யூ வந்து எனக்கு 3ன்னு வருதுன்னா அந்த வேல்யூ தூக்கிட்டு போயிட்டு நான் அந்த பாலினாமியலுக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ என்னோட பாலினாமியல் வந்து என்ன இருக்குன்னா p of x is equal to z cube minus 4z plus a minus 5 இருக்கா. இப்போ நான் by the way இங்கே வந்து it has to be z.
ஸோ இப்போ ஜெட்டுக்கு வேல்யூ நான் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன வரும்னா p of 3 is equal to 3க்கு கியூப் minus 4 into 3 plus a minus 5ன்னு வந்துடும். அண்ட் since z minus 3 is a factor அப்படின்னு நமக்கு தெரியுதுனால, so that means this particular value becomes 0. So 0 equal to 3 cube is 27 minus 4 3s are 12 plus a minus 5ன்னு வந்துடும். So 0 equal to, இதை subtract பண்ணா this will be 15 and 15 minus 5 becomes 10. So 10 plus a. ஸோ ஏக்கு வேல்யூ எனக்கு என்ன வந்துச்சுன்னா -10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஆன்சரா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆப்ஷனை கூட செக் பண்ணிங்கன்னா we have the first option which is option 1 is equal to -10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ இதுதான் நம்மளோட இந்த பர்டிகுலர் MCQக்கான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் லாஜிக் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணிக்கிறோம். விச் இஸ் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரணும்னா ஆப்வியஸாக நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டர் வந்து நம்ம டிவிடெண்ட்லேருந்து மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ரிமைண்டர் வந்து 0வா கொண்டு வர முடியும். நீங்கள் அப்படி மைனஸ் பண்ணல, சப்போஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ரிமைண்டர் வந்து இன்னும் அதிகமாக தான் வரும், கம்மியாலாம் வராது. ஓகேங்களா? ஸோ என்ன லாஜிக் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் புரியலாம் இன்னொரு முறை வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? கண்டிப்பாக புரியும். இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வி மூவ் ஆன் டு த தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்து இட் இஸ் நாட் லைக் த ப்ரீவியஸ் 2 கொஸ்டின்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன கிவன் இஸ் த பாலினாமியல் p of x அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இஸ் சம்திங் வேர் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க வேர் m is greater than 1 when divided by x minus a. அதாவது நம்மளுக்கு ஒரு டிவைசர் கொடுத்துங்கிறாங்க which is x minus a, டிவிடெண்ட் கொடுத்துங்கிறாங்க which is x power m plus x, அண்ட் நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் கொடுத்துங்கிறாங்க which is 6 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரியே இருக்கு, பட் நாட் எக்ஸாக்ட்லி லைக் த ப்ரீவியஸ் ஒன். ஓகே. given that a is a positive integer, what is the value of m? நம்மளே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்கன்னா வேல்யூ ஆஃப் m வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகே. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா எனக்கு இங்க அதாவது இந்த பர்டிகுலர் திங் நான் அப்சர்வ் பண்ணனா லீவ்ஸ் ரிமைண்டர் 6 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ லீவ்ஸ் ரிமைண்டர் 6னா தட் மீன்ஸ் இந்த x மைனஸ் a வந்து இந்த பர்டிகுலர் பாலினாமியல் இதை வந்து டிவைட் பண்ணும்போது என்னோட ரிமைண்டர் வந்து 6ஆக வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஸ்டினில் சொல்லிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம அந்த டிவிஷன் ஃபார்மேட்டில் வந்து பண்ணும்போது திஸ் வுட் பி லுக்கிங் சம்திங் லைக் திஸ். வெளியே வந்து எனக்கு x மைனஸ் ஏன்னு இருக்கும் அண்ட் உள்ளே வந்து எனக்கு x பவர் m ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். இது வந்து நான் சால்வ் பண்ணால் என்னோட ரிமைண்டர் வந்து இங்கே 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எனக்கு 6 ரிமைண்டர் வந்துச்சுன்னா தட் மீன்ஸ் ஐ கேன் சே தட் x மைனஸ் ஏ இஸ் நாட் அ ஃபேக்டர் ஆஃப் இந்த பர்டிகுலர் பாலினாமியல் இப்போ வரைக்கும். ஸோ இது வந்து ஃபேக்டராக இருக்கணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பேசிக்காக 6 வந்து என்னோட டிவிடெண்ட்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணிடணும். ஸோ சேம் லைக் ப்ரீவியஸ் கொஸ்டின் இங்கே வந்து நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா ஸோ x மைனஸ் ஏ பிகம்ஸ் த ஃபேக்டர். சேம் லாஜிக் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து இங்கே என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னோட டிவைசர் வந்து இப்போது திஸ் வுட் பி சேஞ்சிங் லைக் எக்ஸ் பவர் எம் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 6ன்னு வந்துடும். ஏன்னா -6 போட்டால் மட்டும்தான் என்னோட எக்ஸ் மைனஸ் ஏ வில் பிகம் அ ஃபேக்டர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பாலினாமியல். ஸோ நான் டைரெக்டாக இங்கேருந்து என்ன சொல்லிக்கலாம்னா சென்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இங்கே வந்து நம்ம -6 பண்ணதுனால எக்ஸ் மைனஸ் ஏ பிகம்ஸ் அ ஃபேக்டர் அண்ட் ஃபேக்டராக இருந்துச்சுன்னா we can say that x is equal to a and x equal to a ன்னு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை டைரெக்டாக பாலினாமியலுக்குள்ள சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஸோ பாலினாமியல் இஸ் p of x equal to x power m plus x minus 6ன்னு இருக்கா. இதில் வந்து if I substitute the value of x as p of a is equal to a power m plus a minus 6. So x minus a is a factor ன்னு சொன்னதுனால we can directly say that the value of p of a is equal to 0 அப்படின்னு சொல்லிக்கலாம், is equal to a power m plus a minus 6 அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நம்ம clean up பண்ணோம்னா this would be looking something like 6 is equal to a power m plus a அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன திங்க் பண்ணாலையும் உங்களால் வந்து இந்த பர்டிகுலர் ஆன்சருக்கு வந்து ஆர் ஐ மீன் இந்த பர்டிகுலர் ஈக்குவேஷன் வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதாவது பை கன்வென்ஷனல் மெத்தட், அதாவது நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து என்னென்ன மெத்தட் படிச்சுக்கணுமோ அந்த மெத்தடில் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து திங்க் பண்ணணும். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ்னா என்ன சார், எப்படி சார் திங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் கொஸ்டின் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா, இங்கே வந்து நம்மளுக்கு m is greater than equal to greater than 1 அப்படின்னு வந்து கொஸ்டினில் சொல்லியிருந்தாங்க. ஸோ m greater than 1 இருக்கிறதுனால எனக்கு என்ன புரியுதுன்னா, that either m க்கு வேல்யூ 2 இருக்கலாம். 2 இருந்துச்சுன்னா that means this particular equation will become a quadratic equation, and m க்கு வேல்யூ 3 இருந்துச்சுன்னா it will become a cubic equation. ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எது கரெக்ட், எப்படி சார் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நான் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் யூஸ் பண்ண வரேன். ஸோ நான் என்ன திங்க் பண்ணேன்னா, வாட் இஃப் நான் வந்து இந்த பர்டிகுலர் 6 நம்பரை வந்து நான் கொஞ்சமாக பிரேக் பண்ணுறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எடிஷன். ஏன் எடிஷனில் மட்டும் தான் பிரேக் பண்ணுறேன்னா, பிகாஸ் இங்கே வந்து ரைட் சைடில் எனக்கு இன்னொரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ நான் என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 6ஐ வந்து நான் ஒரு 4+2 அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணேன். எப்படி இந்த திங்கிங் வந்துச்சு ஒரு கொஞ்ச நேரம் பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ 6 வந்து நான் 4+2ன்னு எழுதிட்டேன், அண்ட் திஸ் வில் பி ஈக்குவல் டு a⁻m + a அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் இதுவே இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா, இந்த 4ஐ வந்து we can write it as 2 square + 2 is equal to a⁻m + a அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா, யூ கேன் see that எனக்கு இங்கே வந்து ஏன்னு இருக்குது, அண்ட் அதே சேம் நம்பர் எனக்கு இங்கே ஏக்கு பிளேஸில் எனக்கு 2ன்னு இருக்குது. அதே சேம் இங்கே வந்து எனக்கு ஏ இருக்கிறதுனால அகெயின் இங்கேயும் வந்து ஒரு நம்பர் 2ன்னு இருக்குது, அண்ட் இங்கே வந்து எனக்கு சிம்பிள் ப்ளஸ்ன்னு இருக்குது, இங்கேயும் சிம்பிள் ப்ளஸ்ன்னு இருக்குது. that means on comparing both the sides I can say that என்னோட m-க்கான வேல்யூ will be equal to 2. இதுதான் இங்க இருக்கிற ஹிடனான ஒரு மெத்தட். ஸோ எம்முக்கு வேல்யூ என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்முக்கு வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அண்ட் ஏன் சார், எப்படி சார் அது 4+2ன்னு தான் திங்க் பண்ணீங்க, ஏன் வந்து நம்ம வந்து 3+3ன்னு எழுதலை, ஏன் சார் நம்ம வந்து 1+5ன்னு எழுதலை, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கும் நான் ரீசன் தரேன், வேணா நீங்கள் பாருங்கள். ஸோ இஃப் யூ டேக், அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சப்போஸ் இது வந்து இந்த மாதிரி சம்திங் லைக் 3+3 is equal to a⁻m + a ன்னு எழுதியிருந்தா நீங்கள் வந்து என்ன திங்க் பண்ணியிருந்தாலும், இப்போ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்துங்கன்னா, this would be பவர் இங்கே வந்து 1ன்னு வந்துக்கும், இங்கே பவர் வந்து 1ன்னு வந்துக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்முக்கு வேல்யூ 1ன்னு வந்துருக்கும். பட் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, தட் m is greater than 1ன்னு கொஸ்டின்ல ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ தட் மீன்ஸ் திஸ் கேஸ் has to be rejected. இந்த கேஸ் வந்து வரவே வராது. ஏன் வராதுன்னா, ஏன்னா எம்முக்கு வேல்யூ தான் நமக்கு டைரெக்டா 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது எங்க கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால இந்த கேஸே ரிஜெக்ட் ஆயிரும். அதே மாதிரி 1+5ன்னு பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அங்க என்ன வரும்னா இந்த மாதிரி வரும். ஸோ 1+5 is equal to a⁻m + aன்னு எழுதும் போது நீங்க இங்கேயும் உங்களுக்கு நல்லா புரியுது, தட் டிவிஷன் பண்ணும்போது அந்த டிவைட் பண்ணும்போது இங்கேயும் இங்கேயும் a இருக்கனால ரெண்டு நம்பரும் சேமா இருக்கணும். பட் இங்கே வந்து நம்மளுக்கு 1ன்னு வருது, இங்கே வந்து நம்மளுக்கு 5 வரதுனால ரெண்டு நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக வரதுனால இந்த கேஸும் வந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ த ஒன்லி ரிமைனிங் கேஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 4+2 இந்த கேஸ் மட்டும் தான் ரிமைனிங். ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்முக்கு வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் திஸ் வாஸ் த கொஸ்டின் விச் இஸ் அ வெரி 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 எக்ஸெப்ஷனல் கொஸ்டின். இதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஐ மீன் இந்த பர்டிகுலர் ஸ்டெப் வரைக்கும் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நிறைய பேர் வந்து இங்கே வரைக்கும் சால்வ் பண்ணிடுங்க. பட் இதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் திங்க் பண்ணுறது தான் வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டி, உங்களோட அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் ஸ்கில். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் பற்றி கொஞ்சம் நல்லா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரிஞ்சுன்னா இட்ஸ் வெரி வெரி குட். சப்போஸ் புரியலனா யூ கேன் அகெயின் rewind the video and you can again have a go on to it. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் அண்ட் த ஃபைனல் கொஸ்டின் வந்து நம்ம ஒரு முறை பார்த்துக்கலாம் எப்படி இது வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோன்னு. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, there is a polynomial x minus a and நம்மளுக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, a is greater than 0. a is greater than 0 that means it is a positive integer. And it has been also said that x minus a is a factor of எந்த polynomialனா இந்த பர்டிகுலர் பாலினாமியலுக்கு x minus a is a factor அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபேக்டர்னு சொன்னதுனால we can directly use factor theorem, அதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் நம்மள என்ன கேட்டுக்கிறாங்கன்னா which of these is a polynomial whose factor is x minus 1 by ஓகே சரி அது வந்து நம்ம அப்புறமா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் எனக்கு என்ன புரியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா x minus a is a factor of this polynomial சொன்னதுனால ஃபர்ஸ்ட் திங் என் மைண்டில் வந்து ஃபேக்டர் தியரம் தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அதை அப்ளை பண்ணிக்குவோம். ஸோ என்னோட polynomial is q of x is equal to 4 root 2 x square minus root 2னு கொடுத்துங்கிறாங்க. And since x minus a is a factor, so we can say that x is equal to a வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அந்த வேல்யூ வந்து நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். This will be q of a is equal to 4 root 2 a square minus root 2னு வந்துடும். So since it is a factor, we can say that this will be 0 equal to 4 root 2 a square minus root 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். And this will be 0 equal to ரெண்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா you are having root 2 வந்து ரெண்டு டேர்ம்லையும் என்கிட்ட இருக்குது. இங்கே root 2 இங்கே root 2 இருக்குனால நான் ரெண்டு தடவை root 2 வந்து காமனாக எடுத்துறேன். ஸோ this will be root 2 உள்ள வந்து எனக்கு 4a square minus 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ root 2 goes to that side, so this will be looking something like 0 equal to 4a square minus 1 வந்துடும். ஸோ this will be 1 equal to 4a square. So this will be 1 by 4 equal to a square. So என்னோட a கான ஃபைனல் வேல்யூ என்ன வரும்னா a will be equal to எனக்கு ரெண்டு வேல்யூஸ் வரும். One will be 1 by 2 and other value will be a is equal to minus 1 by 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆன்சர்ஸ் என்கிட்ட வரும். ரெண்டு ஆன்சர்ல எது சார் கரெக்ட்? ரெண்டுமே கரெக்டா இல்லை ரெண்டு இதில் எதுனா ஒன்று கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் ஆக்சுவலாக ஒரு ஹிண்ட் கொடுத்துங்கிறாங்க. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணீங்களான்னு தெரியல. விச் இஸ் a is greater than 0 அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. a greater than 0 that means a வேல்யூ has to be a positive number. அது வந்து ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்க முடியாது. that means இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து நம்மளுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் நம்மளோட a கான வேல்யூ. ஸோ a is equal to 1 by 2. இப்போ கொஸ்டின் நம்மள என்ன கேட்குறாங்கன்னா which of these is the polynomial whose factor is x minus 1 by a சொல்லிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஏக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா என்னோட ஃபேக்டர் வந்து என்ன வரும்னா x minus 1 by a கான வேல்யூஸ் 1 by 2னு இருக்கு. ஸோ என்னோட ஆக்சுவல் ஃபேக்டர் பிகம்ஸ் x minus 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அண்ட் ஒரு ஃபேக்டராக இருக்கணும்னா தட் மீன்ஸ் என்னோட எக்ஸுக்கு வேல்யூ வில் பி ஈக்குவல் டு 2னு வந்துடும். ஸோ வாட் பேசிக்லி ஐ ஹவ் டு செக் இஸ் தட் இந்த 4 ஆப்ஷன் வந்து நான் எக்ஸுக்கு வேல்யூ வந்து 2னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அண்ட் 2னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது எந்த பர்டிகுலர் பாலினாமியல் வந்து எனக்கு 0னு ஆன்சர் கொடுக்குதோ ஸோ தட் வில் பி த polynomial whose factor will be x minus 1 by a எனக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ நான் இப்போ செக் பண்ணி பார்க்குறேன். சப்ஸ்டியூஷன், நார்மல் சப்ஸ்டியூஷன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் polynomial என்ன இருக்குன்னா x square plus x plus 6ன்னு இருக்குது. இங்கே வந்து நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணாலையும் சரி பிகாஸ் எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக இருக்கிறனால, அதாவது இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே பாசிட்டிவாக இருக்கிறனால என்னோட இதுக்கான ஆன்சர் வந்து கேரண்டியாக எனக்கு வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிஜெக்டட். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது மைனஸ் 5x ப்ளஸ் 4னு இருக்கனால இஃப் ஐ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூ திஸ் வில் பி 2 ஸ்கொயர் மைனஸ் 5 into 2 ப்ளஸ் 4. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சமாக சால்வ் பண்ணோம்னா திஸ் வில் பி 4 மைனஸ் 10 ப்ளஸ் 4 வரதுனால this would be 8 minus 10 which is equal to minus 2 and this is not equal to 0. That means second option it is not suitable. So third option பார்க்கலாம். third வந்து என்ன இருக்குன்னா நம்மளுக்கு x square plus 4x minus 3ன்னு இருக்கு. So this is x square plus 4x minus 3ன்னு இருக்கு. இங்கே வந்து நம்ம 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணால் this will be 2 ஸ்கொயர் plus 4 into 2 minus 3. அகெயின் செக் பண்ணிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆன்சராக வரும் அண்ட் minus 3 வந்து ஒரு சின்ன நம்பராக வரதுனால இங்கேருந்து I can say that இதுக்கும் ஆன்சர் 0ன்னு வராது. Then we are left with the only option which is option 4. அதுவும் ஒரு மாதிரி செக் பண்ணி பார்த்துலாம். So option 4 says that x square plus x minus 6. So இதை நம்ம செக் பண்ணோம்னா x வேல்யூ 2ன்னு போடலாம். So this will be 2 square plus 2 minus 6. So this will be 2 square is 4 plus 2 minus 6. So that will be 4 plus 2 is 6 minus 6 and this is equal to 0. So finally we got the answer which we were searching for. So எந்த ஆப்ஷன்ல சார் 0 வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் போடும்போது வருது தம்பி. ஓகேங்களா?
ஸோ எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா our fourth option is the correct answer. என்ன சார் இது கொஸ்டின் ஒன்றுமே புரியலாம்? ஒன்றும் இல்லை தம்பி, இந்த எக்ஸ் மைனஸ் 1/a இருக்குல்ல, இது வந்து எதுக்கான ஃபேக்டர், எந்த பாலினாமியலுக்கான இது ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பர்டிகுலர் பாலினாமியலுக்கு ஃபேக்டர் தான் எக்ஸ் மைனஸ் 1/a. ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இது வந்து கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் 3 கொஸ்டின்ஸ் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் ரொம்ப ஈஸியாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லை. இதுவும் கொஞ்சம் டஃப் தான். பட் கம்பேர்ட் டு லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் இது வந்து கொஞ்சம் ஈஸி லெவல் என்ன கேட்டிங்கன்னா. ஓகேங்களா? ஸோ these were the 4 questions which I was talking about. Polynomials chapter பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், எல்லாமே கான்செப்ட்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சில MCQs வந்து வரும்போது நம்ம கண்டிப்பாக அதில் வந்து மாட்டிப்போம். ஸோ we have to be ready for everything that we are going to come across. ஓகேங்களா? ஸோ I think that this video helps you and you also come across ஒரு நல்ல திங்கிங், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டெவலப் பண்ணி இந்த மாதிரி கொஷின்ஸும் வந்து உங்களால் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் யாருன்னா சீனியர்ஸ் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தட் நீங்களாம் வந்து படிக்கும்போது எப்படி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து அட்டெம்ட் பண்ணீங்களா, இல்லை வந்து வேறு எதனா ஒன்று பண்ணீங்களா, இல்லை உங்கள் மேத்ஸ் டீச்சர் வந்து உங்களை வந்து எப்படி கைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த காமெண்ட் செக்ஷன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ வில் see you in the next video.